பாண்டு அரசனான கதையை பற்றி முந்தைய பதிவில் பார்த்தோம். அதன் பிறகு அவர்கள் மூவருக்கும் திருமணம் செய்ய எண்ணினார் பீஷ்மர். காந்தார நாட்டு அரசனான சுலபனின் மகள் காந்தாரி சிவனிடமிருந்து 100 மகன்களை பெறுவதற்கான வரத்தினை பெற்றிருக்கிறாள் என்பதை அறிந்த பீஷ்மர் அவளை திருதராஷ்டிரனுக்கு மணமுடிக்க எண்ணி அது குறித்து தூது அனுப்புகிறார். திருதராஷ்டிரன் குருடன் என்பதால் முதலில் காந்தார மன்னன் இதற்கு மறுப்பு தெரிவிக்கிறான். அதன் பிறகு சந்திரகுலத்தின் பெருமையை உணர்ந்து இந்த திருமணத்திற்கு அவன் சம்மதிக்கிறான். திருதராஷ்டிரன் குருடன் என்பதை அறிந்த காந்தாரி தனது எதிர்கால கணவர் மீது வைத்திருந்த அன்பு காரணமாக அவளும் தனது கண்களை துணியால் கட்டிக்கொண்டு திருமணத்திற்கு முன்பே கண்களிலிருந்தும் குருடரைப் போல வாழ்கிறாள். அவர்கள் இருவரின் திருமணம் பீஷ்மரின் வழிகாட்டுதல்படி சிறப்பாய் நடக்கிறது. அவர்கள் இருவரும் சந்தோஷமாக வாழத் துவங்குகின்றனர். இதனையடுத்து யாதவகுல பெண்ணான குந்தியை பாண்டுவிற்கு மணம் முடிக்கலாம் என்று எண்ணுகிறார் பீஷ்மர். இங்கு நாம் குந்தியை பற்றி அறிந்து கொள்வது அவசியமாகிறது. கிருஷ்ணரின் பாட்டனான சூரசேனன் என்பவர் யாதவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கினார். அதோடு அவர் எப்போதும் தான் கொடுத்த வாக்கிலிருந்து மாறாதவர். ஒரு சமயம் குழந்தையில்லாத தன்னுடைய நண்பனும் அத்தையின் மகனுமான குந்தி போஜனிடம் தனக்கு பெண் குழந்தை பிறந்தால் அதை உனக்கு தத்துக் கொடுக்கிறேன் என்று வாக்களிக்கிறார். அதன்படி தனக்கு பிறந்த பிருதை என்னும் பெயர் கொண்ட பெண் குழந்தையை தன் நண்பனிடம் கொடுத்து விடுகிறார். குந்தி போஜனின் மகளாய் அவள் வளர்வதால் குந்தி என்று பெயர் பெறுகிறாள். ரிஷி முனிவர்களை நல்ல மரியாதையோடு எப்போதும் கவனித்துக் கொள்வதில் அவள் சிறந்து விளங்குகிறாள். ஒரு சமயம் துர்வாச முனிவர் அவள் இருக்கும் இடத்திற்கு வந்தபோது அவரை மிகுந்த மரியாதையோடு கவனித்துக் கொள்கிறாள் குந்தி. குந்தியின் விருந்தோம்பல் பண்பும் மரியாதையும் அவரை வெகுவாக கவர்கிறது. உடனே தன்னுடைய ஞான திருஷ்டி மூலம் குந்தியின் எதிர்காலத்தை ஆராய்ந்த துர்வாச முனிவர் அவளுக்கு பாண்டுவோடு திருமணம் நடக்கப் போவதையும் குழந்தை பேரில்லாமல் அவள் தவிக்கப் போவதையும் அறிகிறார். அதன் காரணமாக அவளிடம் ஒரு மந்திரத்தை கூறிய துர்வாசர், நீ எந்த தேவரை நினைத்து இந்த மந்திரத்தை கூறினாலும் அவர்கள் மூலம் உனக்கு குழந்தை பிறக்கும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து செல்கிறார். மந்திரத்தை கூறினால் எப்படி தேவர்கள் மூலம் குழந்தை பிறக்கும் என்று எண்ணத் துவங்கினாள் குந்தி. ஆனால் அந்த மந்திரத்தை கற்றுக் கொடுத்தவர் துர்வாசர் என்பதால் அது பலிக்கவும் வாய்ப்புள்ளது என்று எண்ணினாள். இப்படி ஒரு குழப்ப நிலையிலேயே இருந்த அவள் அந்த மந்திரத்தை சோதித்து பார்க்க முடிவெடுத்து சூரிய தேவனை நினைத்து அந்த மந்திரத்தை ஜபிக்கிறாள். உடனே சூரிய தேவன் அவள் முன் தோன்றுகிறார். அவரை கண்டு அதிர்ச்சி கொண்ட குந்தி, உலகிற்கெல்லாம் ஒளி தரும் சூரிய தேவா, நான் இந்த மந்திரத்தை சோதிப்பதற்காகவே உங்களை அழைத்தேன். மற்றபடி உங்களோடு கூடி குழந்தை பெறுவதற்கெல்லாம் எனக்கு ஆசை இல்லை. என்னை மன்னியுங்கள் என்கிறாள் குந்தி. ஆனால் சூரிய தேவனோ, இல்லை மங்கையே, நீ ஜெபித்த மந்திரம் மூலம் நான் இங்கு வந்ததால் நான் நிச்சயம் உனக்கு ஒரு கருவை தந்தே ஆக வேண்டும். இல்லையேல் அது மிகப்பெரிய அபத்தமாகும். அதோடு இந்த குழந்தையை நீ ஈன்றெடுப்பதால் உனக்கு எந்த தீங்கும் நேராது என்று கூறி அவளை சம்மதிக்க வைக்கிறார். அவர்கள் இருவரும் கூடியவுடன் சூரியனைப் போன்ற பிரகாசத்தோடும் காதுகளில் குண்டலமும் உடலில் கவசத்தோடும் கூடிய ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையே அகிலத்தில் மிக சிறந்த வீரர்களில் ஒருவரான கர்ணன் ஆவான். குழந்தை பிறந்தவுடன் அதை என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிறாள் குந்தி. தனக்கு திருமணமாவதற்கு முன்பே குழந்தை பிறந்து விட்டதால் அதை தன்னுடைய உற்றார் உறவினர்கள் கண்டால் தன்னையும் தன் குழந்தையையும் இழிவாக பேசுவார்களே என்று எண்ணி அந்த குழந்தையை பத்திரமாக ஒரு பெட்டியில் வைத்து ஆற்றில் விடுகிறார். அதிரதன் என்னும் தேரோட்டி ஆற்றில் மிதந்து வரும் அந்த குழந்தையை கண்டு அதை தானே எடுத்து வளர்க்கிறார். காதுகளில் குண்டலமும் உடம்பில் கவசத்தோடும் இருந்த அந்த குழந்தைக்கு அவரும் அவர் மனைவியும் சேர்ந்து வசுசேனன் என்று பெயரிட்டு வளர்த்து வருகின்றனர். கர்ணனின் கதையை பற்றி பிறகு பார்ப்போம். இப்போது குந்தியின் கதைக்கு வருவோம். குந்தியின் தந்தையான குந்தி போஜனன் தன் மகளின் திருமணத்தை கருத்தில் கொண்டு சுயம்வரம் ஒன்றை நடத்துகிறார். அந்த சுயம்வரத்தில் பாண்டுவும் கலந்து கொள்கிறார். அங்கு எத்தனையோ அரசகுமாரர்கள் வந்திருந்தாலும் பாண்டுவின் சிங்கம் போன்ற தோற்றத்தையும் வீரத்தையும் அழகையும் கண்டு அவனிடம் தன் மனதை பறிகொடுக்கிறாள் குந்தி. அதோடு பாண்டுவின் கழுத்தில் அவள் மணமாலையை போடுகிறாள். அதனைத் தொடர்ந்து பீஷ்மரின் ஆசிகளோடு அவர்களின் திருமணமும் விசேஷமாக நடக்கிறது. அதன் பிறகு சிறிது காலத்தில் பாண்டுவிற்கு இன்னொரு திருமணம் செய்து வைக்க எண்ணிய பீஷ்மர் மத்ர நாட்டு மன்னன் சல்லியனின் தங்கையான மாத்ரியை பெண் கேட்டு செல்கிறார். அதன் பிறகு பாண்டுவிற்கு மாத்ரியோடு திருமணம் நடக்கிறது. பாண்டு தன் 2 மனைவியரோடு கூடி சந்தோஷமாக வாழ்கிறார். தனது 2வது திருமணம் முடிந்த 1 மாத காலத்தில் பாண்டு தன்னுடைய எதிரிகள் அனைவரையும் அடக்க எண்ணினார். அதன் காரணமாக பீஷ்மர் உள்ளிட்ட அனைத்து பெரியோர்களிடமும் ஆசி பெற்று போருக்கு செல்கிறார். அவரின் இந்த போர் பயணமானது சிறிதாக இல்லாமல் நீண்ட காலம் நீடிக்கிறது. முதலில் தசாகர்கள் என்னும் திருடர் குழுவை அடக்குகிறார். அதன் பிறகு மகத நாட்டு மன்னனை வீழ்த்தினார். அதன் பிறகு காசி, சம்பா, புண்டரம் ஆகிய நாடுகளை அடைந்து தனக்கு அடிபணியாத அத்தனை மன்னர்களையும் வீழ்த்தி மிக பெரிய ஒரு மாவீரனாக வலம் வருகிறார் பாண்டு.
கிட்டத்தட்ட அவருக்கு சுற்றியிருந்த அனைத்து அரசர்களும் அவருக்கு கப்பம் கட்டும் நிலை உருவாகிறது. ஒரு வழியாக தனது பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்புகிறார் பாண்டு. அப்போது அவர் எண்ணிலடங்கா பல செல்வங்களையும் யானைகளையும் குதிரைகளையும் வென்று வருகிறார். அவரின் போர் திறமையை கண்ட பீஷ்மர் அவரை ஆனந்த கண்ணீரோடு வரவேற்கிறார். பாண்டுவின் புகழ் 8 திக்கும் பரவுகிறது. அதன் பிறகு சிறிது காலத்தில் தேவகன் என்னும் மன்னனின் மகளை விதுரருக்கு மணமுடித்து வைக்கிறார் பீஷ்மர். இப்போது தன் தம்பிகளின் பிள்ளைகள் மூவருக்கும் திருமணத்தை நடத்தி வைத்து விட்டார் பீஷ்மர். அதன் பிறகு பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் எப்படி பிறக்கிறார்கள், பாண்டு பெற்ற பெரும் சாபம் என்ன போன்ற பல தகவல்களை அடுத்த பதிவில் பார்ப்போம். இது போன்ற மேலும் பல சுவாரஸ்ய